ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வொர்க். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான மினி பேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் இது ரெண்டுமே காட்டன் யானில் பண்ணியிருக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிறது 100% அக்ரலிக் யானில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, நீங்கள் எந்த உள்ளன் நூல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஷேப் மாறாது, சைஸஸ் மட்டும் கொஞ்சம் இதோட பெருசாக இருக்கும். ஹூக் சைஸ் சேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், யான் மட்டும் வேறு. ஸோ இது இப்போ எடுத்துட்டிங்கன்னா தெரியும், இது காட்டன், இது 100% அக்ரலிக் யான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம்னா கீ செயின் ஹோல்டர் வச்சுக்கோங்க, ஜம்ப் ரிங் அண்ட் கீ செயின் ரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் க்ராச்செட்டில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேசிக்ஸ் வீடியோ லெசன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காயின்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்பவே ஈஸி. க்ராச்செட்டிங் பழகுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் 100% காட்டன் யான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? கங்கா சம்மர் லவ் பிராண்ட். இதோட ஆன்லைன் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி கீ செயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு காட்டன் யான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இதை நீங்கள் 100% அக்ரலிக் உள்ள நூல், எந்த நூல்லையுமே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் மாறாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ 100% காட்டன், வெயிட் 2. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 2.5 mm. அப்புறம் யான் நீடில், சிசர்ஸ். ஸோ கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ணால் கீ செயின் ரிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கடையில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீ செயின் ரிங் மட்டும். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். க்ராச்செட்டில் நீங்கள் பிகினர்ஸ்னால் என்னோடய பேசிக்ஸ் லெசன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 ஸ்லிப் நாட். Okay, chain 4, 1 2 3 4. Okay, chain 4. Okay, 1 2 3 4. இப்போ இந்த 4th செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹூக்கு. ஹூக்கில் ஃபஸ்ட்டு செயின் இது V 1 2 3 4. இந்த 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, யான் ஓவர். ஹூக்கை இந்த 4th செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். டபுள் க்ரூஷியே 1 டைம் பண்ணியிருக்கிறேன். சேம் ஸ்டிச்சில் 1 more டைம் டபுள் க்ரூஷியே. ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செயின் 2 1 2. சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே. 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸி. எப்போவுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போ அகெயின் செயின் 2 செயின் 2 1 2. இன்னும் 2 more டைம்ஸ் இது பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. 3 times double crochet, chain 2, and 1 more time, 3 times double crochet, 1 2
2 3 3 times double crochet, chain 2 1 2. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ 3 times டபுள் குரூஷே பாருங்கள், 1 2 3 4 பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச். இதான் ரவுண்ட் 1. ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் எல்லாமே நம்ம செயின் 2 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ செயின் 2 வரைக்கும் வர்றதுக்காக நம்ம அகெயின் நெக்ஸ்ட்டு டபுள் குரூஷியோட டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அடுத்து செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அந்த செயின் 2 ஸ்பேஸ்க்கு வந்துடுறோம். வந்த பிறகு செயின் 3 போட்டுக்கோங்க. எப்போவுமே செயின் 3ன்னு போடணும். அந்த செயின் 3 தான் ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஏன் நம்ம செயின் 3 போடுறோன்னா, நம்ம பண்ணுற டபுள் குரூஷேக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்காக. ஸோ செயின் 3 ஒரு டபுள் குரூஷே. ஸோ 2 டபுள் குரூஷே மட்டும் பண்ணால் போதும். இந்த ஸ்பேஸில் 2 times டபுள் குரூஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 3 times டபுள் குரூஷே. 1 2 3. ஓகேங்களா? 3 times. ஸோ இது வந்து 3 times டபுள் குரூஷே, செயின் 2 3 times டபுள் குரூஷேன்னு மீனிங். ஸோ ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் நீங்கள் 3 times டபுள் குரூஷே, செயின் 2 3 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு எந்த செயின் 1 போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக செயின் 2 ஸ்பேஸ்க்கு போயிருங்க. 3 times double crochet, 1 2 3 times double crochet, chain 2, 3 times double crochet, 1 2 3. ஸ்ட்ரெயிட்டா ஓகே, இது முடிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டா நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ், 3 times double crochet, 1 2 3, chain 2, same space லேயே 3 times double crochet, 1 2 3. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இந்த செயின் 2 ஸ்பேஸ், 3 times double crochet, 1 2 3, chain 2, same spaceல 3 times double crochet, 1 2 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 2 முடிஞ்சாச்சு. ரவுண்ட் 3. ரவுண்ட் 3யும் நம்ம ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு செயின் 2 ஸ்பேஸ். இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது ஒரு செயின் 2 ஸ்பேஸ், இது ஒரு செயின் 2 ஸ்பேஸ், இது ஒரு செயின் 2 ஸ்பேஸ். நடுவில் இருக்கிறது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ நேராக செயின் 2க்கு போகிறதுக்காக அடுத்த டபுள் குரோஷியோட டாப்லேயும் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் செயின் 2ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணதே கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் 3 ஒரு டபுள் குரோஷியோவாக கவுண்ட் ஆகும். ஸோ அதில் 2 times டபுள் குரோஷியோ மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் 2 times டபுள் குரோஷே. ஸோ 3 times டபுள் குரோஷே மாதிரி மீனிங். செயின் 2 1 2, சேம் ஸ்பேஸில் 3 times டபுள் குரோஷே, 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. செயின் 2 ஸ்பேஸ்க்கு நேராக போங்க. 3 times டபுள் குரோஷே, 1 ப்ராஜெக்ட் வந்து அழகாக ஃபோல்ட் ஆகி வரும். 2 3, செயின் 2, சேம் ஸ்பேஸ்லேயே 3 times டபுள் குரோஷே, 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த செயின் 2 ஸ்பேஸில் 3 times டபுள் குரோஷே, 1
பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பேசிக் ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு பழக்கம் வந்துடும் ஸ்டிச்சஸில். செயின் 2 போட்டாச்சு. இப்போ 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் ஸ்கிப். லாஸ்ட்டாக இருக்கிற செயின் 2 ஸ்பேஸ் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 செயின் 2 சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்க ட்ரையாங்கிள் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக் வந்து மினி பேக் வந்து இப்படி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஹைட் வந்து ஸோ இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. ரவுண்ட் 4ம் சேமாக இதே இது ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். செயின் 2 ஸ்பேஸுக்கு உள்ள போய்க்கோங்க. செயின் 3 1 2 3 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 செயின் 2 சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. நெக்ஸ்ட் இங்கே இருக்க மிடில் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செயின் 2 ஸ்பேஸ் தான். இந்த 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2 3 போட்டிருக்கோம்ல, நேராக இந்த செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு அதே இது ரிப்பீட் பண்ணணும். 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 செயின் 2 சேம் ஸ்பேஸ்லேயே 1 2 3. ஓகே. அகெயின் இந்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. நேராக நெக்ஸ்ட் செயின் 2க்குள்ளே போங்க. 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த இது ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் 2ல 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 4 முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, உங்களுக்கு வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேக்கை உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ. ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நான் ஹேண்டில் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வந்து கார்னருக்கு வந்து போகணும். ஓகே, ஸோ அகெயின் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் இந்த சென்டரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். செயின் 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நான் வந்து இந்த ஹைட்லேயே நிறுத்திக்கலான்னு இருக்கேன் கீ செயின். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் 5 பண்ணணுன்னா நான் ரவுண்ட் 4 பண்ணதே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு செயின் 2ல இந்த இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த செயின் 2ல வந்து ஹேண்டில் வந்து செயின் 15 பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைரெக்டாக நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இது வந்து ஒரு ஹேண்டில். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த செயின் 2 ஸ்பேஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2
3 4 5 6 ஸோ 7 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயின் 2 ரீச் பண்ணிட்டேன். இங்கே செயின் 15 ஹேண்டிலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த செயின் 2க்கு போங்க. அடுத்த செயின் 2ல ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஓகேவா, நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்னும் கொஞ்சம் திக்காக மாற்றுறதுக்காக ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேண்டில் பண்ண இந்த செயின் வரைக்குமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 ஓகேவா, இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த செயின் 15 ஸ்பேஸில் 15 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். உள்ளே இன்சர்ட் பண்ணி 1 2 3 ஓகே. ஸோ தட் நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு ஹேண்டில் ரீச் பண்ணுற வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஹேண்டில்லையும் 15 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஸோ 15 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், யானை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குட்டி பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் யான் நீடில் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் நாட்டையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேக் வந்து பேக் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு.